leverage on the following information below. Net worth வந்து 20 lakhs. Net worth ஒன்றும் கிடையாது. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்னுடைய ஆஃப்டர் பேயிங் அவுட் சைட் லைபிலிட்டிஸ் தான் நெட் ஒர்த்னு சொல்லுவோம். அதாவது வாட் இஸ் நெட் ஒர்த் நம்ம சிங்கிள் என்ட்ரியில படிச்சிருக்கோம். நெட் ஒர்த் இஸ் ஏ அமௌண்ட் லெஃப்ட் டு தி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப்டர் பேயிங் அவுட் சைட் லைபிலிட்டிஸ். ஒரு கம்பெனில ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, டிபெஞ்சர்ஸ் இருப்பாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு கம்பெனி ப்ராஃபிட் வந்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் தே ஹேவ் டு பே தி அவுட் சைட் லைபிலிட்டிஸ். அவுட் சைட் லைபிலிட்டிஸ் என்னன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டிய டிவிடெண்டை கொடுத்துருவாங்க, இன்ட்ரெஸ்ட் ஷேர் ஹோல்டர் கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட், அதாவது டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. இப்படி அவுட் சைட் லைபிலிட்டிஸ் பே பண்ணது போக மிச்சம் இருக்கிறது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எடுத்துப்பாங்க. அதுக்கு தான் நெட் ஒர்த்னு சொல்லுவாங்க. நம்ம சிங்கிள் நெட்வொர்க் மெத்தட் படிச்சிருக்கோம். வாட் இஸ் நெட்வொர்க்னா நெட்வொர்க் அமௌண்ட், அதாவது ஆஃப்டர் பேயிங் அவுட் சைட் லைபிலிட்டிஸ் த ப்ராஃபிட் டு தி ஷேர் ஹோல்டர்ஸ். அதான் ப்ராஃபிட் டு தி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப்டர் பேயிங் அவுட் சைட் லைபிலிட்டிஸ். அப்படி பார்க்கும்போது கம்பெனிக்கு வந்து 20 lakhs ப்ராஃபிட் இருக்கு. இந்த 20 lakhs இங்க யாருக்குன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இங்க கொடுத்துருக்காங்க. நமக்கு டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:1 அப்படின்னு. அப்படின்னா என்ன சொல்றேன்னா ஈக்விட்டிங்கிறது 20 lakhs. ஏன்னா நெட்வொர்க் தான் ஈக்விட்டி, வேற ஒன்றும் கிடையாது. அது ஒண்ணுன்னா 3 times டிபெஞ்சர்ஸ்னு அர்த்தம். ஸோ 3 times, அதாவது டோட்டல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல நம்மளுடைய கேபிட்டல் இப்போ எவ்வளவு பார்த்தீங்கன்னா 80 lakhs. எப்படின்னா 20 lakhs வந்து ஈக்விட்டி, ஒன்னுன்றது என்னது நெட்வொர்க் 20 lakhs இருக்கு. ஈக்விட்டி ஒன்னுன்னா 3 times டிபெஞ்சர்ஸ். 3 times டிபெஞ்சர்ஸ் 3 into 20 போட்டா நமக்கு 60 lakhs வரும். அதை வந்து 3:1 டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோங்கிறது என்னன்னா நெட்வொர்க்ல இருந்து 3 times அதிகமா இருக்கு டிபெஞ்சர்ஸ்னு அர்த்தம். கொஞ்சம் பெரிய ஸ்கிரீனாக்கு கொஞ்சம் கீழவா கால்குலேஷன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் டேட் எப்படி கால்குலேட் பண்ணிக்க சொல்றேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் 10%, டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் தான் வெரி குட். அப்போ கொஞ்சம் மேலே போ. ஏன் பெரிய ஸ்கிரீன் வராதா? ஒரு பெரிய சிங்கிள் ஸ்கிரீனா வராதா? இல்ல சார், நான் மொபைல்ல பண்றதுனால வராது சார். அடப்பா, ஏன் மொபைல்ல பண்ற? பெருசா லேப்டாப் ஒர்க்குக்கு. சரி, ஓகே. இந்த மாதிரி தான் போதும். ரைட், இந்த மாதிரி இருந்தா போதும். ரைட், பண்ணிப்பேன். இல்ல கொஞ்சம் மேல போ. இல்ல மேல போ. ப்ராப்ளம் கட். ப்ராப்ளம் கட்டு. இன்ட்ரெஸ்ட் ரேட் 10% மேல கட்டு. அப்படியே கொஞ்சமா டவுன் பண்ணினே அவ்வளவுதான். இல்ல சிங்கிள் பேஜ் ஆக்க நீ வேற ஒன்றும் பண்ண வேணாம். சிங்கிள் பேஜ் இருக்காது அவ்வளவுதான். ரைட். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10%. We are going to give 10% interest to the debenture holders. Right? So இப்போ debentures எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம். What is the amount of debentures? இதுல ஈக்விட்டி 20 lakhs சொல்லிட்டேன். Then what is debenture? ஈக்விட்டி மாதிரி 3 times அதிகம் debentures. See, ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல எதெல்லாம் சேர்ந்தது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்? ஒரு கேபிட்டல் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், பிரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ். இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். இதுல வந்து இப்ப ஈக்விட்டி 20 lakhs சொல்லிட்டாங்க. நெட்வொர்க் தான் ஈக்விட்டி, வேற ஒன்றும் கிடையாது. நெட்வொர்க் தான் ஈக்விட்டி. இப்ப ஈக்விட்டி வந்து 20 lakhs சொல்லிட்டாங்க. இது மாதிரி 3 times டிபெஞ்சர்ஸ். 20 into 3 போட்டா எத்தனை? நீ பேசுறது இப்ப பேசுனா கேக்குது. ரைட். ஸோ இப்போ டிபெஞ்சர்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 lakhs. ஏன்னா 3 into 20 பட்டா 60 lakhs வரும். அந்த 60 lakhsக்கு நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தரணும்? 10% இன்ட்ரெஸ்ட் தரணும். ஸோ இபிஐடி, அதாவது ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இருக்குன்னா எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்மகிட்ட 80 lakhs ப்ராஃபிட். இந்த 80 lakhs ப்ராஃபிட்ல நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் லெவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஃபினான்ஷியல் லெவரேஜ் தான் இப்போ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கால்குலேஷன் ஆஃப் இபிடி கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட். இப்போ கால்குலேஷன் அமௌண்ட் ஆஃப் டெட் கால்குலேட் பண்ணுங்க. டெப்ட் டிவைட் பை ஈக்விட்டி 3:1. டெப்ட் வந்து 3னா ஈக்விட்டி வந்து 1. கொஞ்சம் டவுன் பண்ணு. அப்போ ஈக்விட்டிங்கிறது 20 lakhs. பாருங்க, ஈக்விட்டிங்கிறது அப்போ எவ்வளவு ஆல்ரெடி கணக்கில் கொடுத்துருக்காங்க. 1 portion வந்து 20 lakhs. செகண்ட் போர்ஷன் வந்து 60 lakhs. 3ஆல மல்டிப்ளை பண்ண 60 lakhs. ஸோ ஈக்விட்டி 20 lakhs, டிபெஞ்சர்ஸ் வந்து 60 lakhs. நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சோம்? இப்போ டெப்ட் எவ்வளோ, ஈக்விட்டி எவ்வளோ ரேஷியோ கண்டுபிடிச்சோம். அடுத்து கண்டுபிடிக்கும் ஃபினான்ஷியல் லிவரேஜ் கண்டுபிடிக்கும். ஃபினான்ஷியல் லிவரேஜ் ஃபார்முலா 3 EBIT டிவைட் பை EBT. ஸோ EBIT கணக்கில் கொடுத்துட்டாங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து EBIT, அது எவ்வளோன்னா 60 lakhsன்றது ஆல்ரெடி கணக்கில் கொடுத்துருக்காங்க நமக்கு. சாரி, 18 lakhsங்கிறது ஆல்ரெடி. பிரவீன், ஒரு சிங்கிள் விண்டோ ஆக்கூடாது, ஒரே ஒரு சிங்கிள் பேஜ். ஏன் க்ளோஸ் ஆகுனா பரவாயில்ல. இல்ல சிங்கிள் விண்டோ. அவ்வளோதான் டாக்டர். இது என்னன்னா கொஞ்சம் ஜூம் பண்றா, கொஞ்சம் லைட்டா, இன்னும் கொஞ்சம். அவ்வளோதான். அவ்வளோதான் போதும். ரைட், அவ்வளோதான். இப்ப ஓகே போதும். வெரி குட்.
வெல் அண்ட் குட். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து நமக்கு 18 lakhs. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் தான் EB80, வேற ஒன்றும் கிடையாது. அமேசான் டெலிவரி போ சொல்லு. ரைட். இப்போ வந்து EB80 வந்து 18 lakhs. இப்போ நமக்கு என்ன வேணும்? EBT கண்டுபிடிக்கும். EB80ல இருந்து டிபெஞ்சர்ஸ் பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டா EBT கிடைச்சிடும். ஸோ எவ்வளோ EB80? 18 lakhs. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணணும்? நம்ம 60 lakhsக்கு 10% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். 60 lakhs எப்படி வந்தது? நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். டெப்ட் போர்ஷன் வந்து 60 lakhsங்கிறது. டெப்ட் போர்ஷன் வந்து 60 lakhsங்க நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சரியா? ஏதாவது டவுட் இருந்தா கேட்கணும். நான் பாட்டு பேசினே போயினே இருக்கிறேன். லெஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் வந்து 6 lakhs. எப்படி இந்த 6 lakhs வந்தது? 60 lakhs 10% இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணணும். அந்த 6 lakhs 18 lakhs லெஸ் பண்ணிட்டா நமக்கு 12 lakhs கிடைக்கும். அதான் EBT, ஏர்னிங் பிஃபோர் டாக்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்றோம். EB80 வந்து 18 lakhs, EBT வந்து 12 lakhs, ஈக்குவல் பட்ட 1.5 times. Financial leverage 1.5 times. Company has to earn 1.5 to retain the profit of 1. Hope you understand this. Next video போடா. இதெல்லாம் அப்படியே ஏதாவது டவுட் இருந்தா கேளு. டவுட் இருந்தா கேளு. சரி, அடுத்த விண்டோ போடா. பிரவீன், அடுத்த விண்டோ போ. ஏன்னா யாராவது லேப்டாப் வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணக்கூடாதா? 8th ப்ராப்ளம் போ. சார் சார் கேக்குதா சார்? கேக்குது சார். கேக்குது. சார் லேப்டாப் என்ன யூஸ் பண்றேன், ஃபைல் அனுப்பிச்சுடுறேன் சார். இல்லப்பா, நான் என்ன பண்ணேன், இப்போ 8th ப்ராப்ளம் டிஸ்பிளே பண்ணேன். இன்னைக்கு ஒரு நாள் பண்ண நாளில் நானே டிஸ்பிளே பண்றேன். எனக்கு இனிதான் 8th ப்ராப்ளம் டிஸ்பிளே பண்ணேன். நாளையில நானே பார்த்து பிரவீன் யாராவது லேப்டாப் வச்சிருக்கோம் உங்களுக்கு அனுப்பி டிஸ்பிளே பண்ண சொல்றேன். அதான் சார், யாராவது லேப்டாப் வச்சிருக்கீங்களா? ஹலோ. Hey Praveen, send me my mail. யாரு? Praveen எனக்கு அனுப்புடா. சங்கேஷ். அதான் அனுப்பிச்சுடுறேன் விக்கி. அனுப்பிச்சுட்டு நல்ல பர்சஸ் ஸ்கிரீன்ல ஷேர் பண்ண சொல்லு. சங்கேஷ் ஜாமல். இப்போ ப்ராப்ளம் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதான் கம்பைன் லெவரேஜ் ஸ்டார்ட் ஆகுது. இல்லை நம்ம ஆப்ரேட்டிங் லெவரேஜ், ஃபினான்ஷியல் லெவரேஜ் பார்த்தோம். கம்பைன்ங்கிறது என்னன்னா போத் ஃபினான்ஷியல் லெவரேஜ், ஆப்ரேட்டிங் லெவரேஜ் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் கம்பைன் லெவரேஜ். இப்போ 2 ஃபார்முலாவும் எழுதி நம்ம கம்பைன் பண்ணோம்னா ஒரு ஃபார்முலாவாக மாறும். உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஆப்ரேட்டிங் லெவரேஜ் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை EB80. அதே ஃபினான்ஷியல் லெவரேஜ் என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா EB80 டிவைடட் பை EBT. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம 2 ஃபார்முலாவையும் எழுதி மெர்ஜ் பண்றோம்னு வைங்களேன். 2 EB80 டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய EB80 நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய EB80 கேன்சல் ஆயிடும். அப்போ ஒரு சிங்கிள் ஃபார்முலா அது மாறும். எப்படின்னா கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை EBT மாறும். யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? அதான் இங்க போட்டுருக்காங்க பாருங்க, கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை EBT கம்பைன்ட் லெவரேஜ்க்கான ஃபார்முலா. இது எப்படி டிரைவ் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா
ஆப்ரேட்டிங் லிவரேஜ் ஃபார்முலாவையும் எழுதி ஃபினான்ஷியல் லிவரேஜ் ஃபார்முலாவையும் எழுதினீங்கன்னா நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்லையும் EBIT காமனா இருக்கும். அதை கேன்சல் ஆயிடுச்சுன்னா கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை EBT அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு கிடைக்கும். ரைட், அதை பேஸ் பண்ணிட்டு இந்த ப்ராப்ளம் பார்க்க போறோம். இப்போ ஒரு கம்பெனி லிமிடெட் ஹேஸ் தி சேல்ஸ் ஆஃப் rupees 12 lakhs. பைரே பிளாண்டின் லிமிடெட் ஹேஸ் சேல்ஸ் 12 lakhs இருக்கு. The variable cost is 50% of sales. With the fixed cost amount is 3,60,000. The amount of interest on long-term debt is 1,20,000. ஸோ இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க கணக்கில், நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ சேல்ஸ் எவ்வளவு 12 lakhs. இப்போ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 12 lakhs. அதுல வேரியபிள் காஸ்ட் லெஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். ஸோ வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம்? 50% ஆஃப் தி சேல்ஸ். சேல்ஸ் 12 lakhsனா 50% 6 lakhs. ஸோ கான்ட்ரிபியூஷன் வந்து 6 lakhs. லெஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஃபிக்ஸ்டு காஸ்ட் லெஸ் பண்ணிட்டா என்ன கிடைக்கும்? நமக்கு 3,60,000 ஃபிக்ஸ்டு காஸ்ட் கணக்கிலே கொடுத்துருக்கோம். ப்ராப்ளம் லெஸ் பண்ணிட்டா நமக்கு ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ், அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிடைச்சிடும். EBIT ஆர் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் சொல்லுவாங்க. அது எவ்வளோனா 2,40,000. கொஞ்சம் பெருசா இருப்பா ஸ்கிரீனை, கொஞ்சம் என்ன சார் ஸ்கிரீனை கொஞ்சம் பெருசாக்கு, கொஞ்சம் ஜூம் பண்ணு. போதும் ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா EBIT 2,40,000 இருக்கு. இப்போ இதுல இருந்து என்ன பண்ணும்? நம்ம ஃபினான்ஷியல் லிவரேஜ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணும்? லெஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் லெஸ் பண்ணிடணும். எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸுக்கு ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்கான்? 1,20,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ அப்போ அதை லெஸ் பண்ண 1,20,000 மிச்சம் நமக்கு ஒரு 1,20,000 இருக்கும். அதான் வந்து என்னது? EBT, ஏர்னிங் பிஃபோர் டாக்ஸ். ஸோ இப்போ நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. அதாவது ஒரு ஆப்ரேட்டிங் லிவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஃபினான்ஷியல் லிவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதை வச்சு நம்ம கம்பைன் லிவரேஜ் கண்டுபிடிக்கலாம். ஸோ கம்பைன் லிவரேஜ் என்ன ஃபார்முலா? கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை EBT. கான்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி எவ்வளவு கொடுத்துருக்கான்? ப்ராப்ளம்ல பாருங்க, கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு கொடுத்துருக்கான் நம்ம கண்டுபிடிச்சோம்? 6 lakhs கண்டுபிடிச்சோம். EBT எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 1,20,000 கண்டுபிடிச்சோம். 6 lakhs divided by 120 போட்டா 5 times வரும். Right. So the combined leverage of 5 times indicates that the every increase in sales, the EBT will increase 5. அதாவது நம்ம 1 rupee sales increase பண்ணா 5 rupees earning before tax கிடைக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ளம் வேற ஒன்றும் இல்லை. கம்பைன்ட் லிவரேஜ் மூலமா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா, if you increase 1 rupee sales, it results in 5 rupees profit. Every 1 rupee sales increase பண்ணினா கூட அது வந்து 5 times profit நமக்கு தருது அப்படிங்கிறத நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் போட்டு நம்ம இதை ப்ரூவ் பண்ணலாம். எப்படி ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் போடுறது பாருங்க. சேல்ஸு மைனஸ் வேரியபிள் காஸ்ட் போட்டு நமக்கு என்ன வந்து கண்டிஷன் 2 போட்டுருக்காங்க. இதுலயே ப்ராப்ளம் போங்க. கண்டிஷன் 2 என்னடானா அப்படியே மேல ப்ராப்ளம் போ, மேல இங்க ப்ராப்ளம் போ. பாருங்க, you are required to calculate the combined leverage and illustrate its impact if sales increases by 10%. இது முன்னாடி 12 lakhs வந்து இதுல வந்து 10% சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டா வாட் இஸ் தி கம்பைன்ட் லிவரேஜ் அப்படின்னு கேட்கறான். டவுன் பண்ணுங்க ப்ராப்ளம் டவுன் பண்ணி போதும். ரைட். இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட். சேல் இன்க்ரீஸ் பை 10%, சேல்ஸ் இன்க்ரீஸ் பை 10% இருக்கு. இப்போ நமக்கு வந்து சேல்ஸ் எவ்வளவு? ஆல்ரெடி 12 lakhs. அதில் 10% இன்க்ரீஸ் பண்ணா எவ்வளோ வரும்? 13,20,000 வரும். ஒன்றும் இல்லை, 12 lakhs into 10% போட்டால் எவ்வளோ வரும்? 1,20,000 வரும். அதை 12 lakhs ஆட் பண்ணால் 13,20,000. இப்போ 10% ஆஃப் தி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் நம்ம. வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு? அதே அந்த 13,20,000க்கு 50%, 6,60,000. கான்ட்ரிபியூஷன் வந்து 6,60,000. இதில் லெஸ் பண்ணால் கான்ட்ரிபியூஷன் தெரியும். ஃபிக்ஸ்ட் காஸ்ட் காமன் ப்ராப்ளம் கொடுத்துருக்குது 3,60,000. அப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் தட் இஸ் EBIT வந்து 3 lakhs. லெஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் வந்து அதுவும் காமன் 1,20,000. அது போக EBT 1,80,000. தட்ஸ் ஆல் ப்ராப்ளம். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் பேஜ் போங்க. அப்படி நெக்ஸ்ட் பேஜ் போங்க. நெக்ஸ்ட் பேஜ் போ. 9th ப்ராப்ளம் இருக்கு. 9th ப்ராப்ளம் 9 போ. ப்ராப்ளம் 9 போ. ப்ராப்ளம் அதான் இருப்பாங்க. இன்னும் கண்டினியூட்டி கொஞ்சம் ஸ்க்ரீனை பெருசாக்கி இந்த ஏரியா போதும். இட் இஸ் கிளியர். மேலே இன்னும் கொஞ்சம் இன்னும் மேலே அது ரைட். It is clear from the above statement that an account of increase in sales by 10%, the EBIT has increased to 50%. நான் சொல்லியிருக்கேன், 1 rupee sales increase பண்ணா 5 rupees profit அதிகமாகுதுன்னு. அதே தான் இங்கேயும் 10% increase பண்ணோன்னே 50% profit அதிகமாக இருக்கு. This can be verified as given below. எப்படி பாருங்க, percentage increase in profit is equal to increase in profit divided by base profit போட்டேன்னா அந்த டிஃபரன்ஸ் நமக்கு 50% வந்து ஈஸியா தெரியும். இன்க்ரீஸ் இன் ப்ராஃபிட் எவ்வளவு பாருங்க, ஆக்சுவலா போன இந்த இன்க்ரீஸ் இன் ப்ராஃபிட் எவ்வளவு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் டைம் 1,20,000 இருந்தது. 10% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் EBT எவ்வளோன்னா 1,80,000 ஆச்சு. ஸோ அதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 60,000 இருக்கு.
பேஸ் இயர் ப்ராஃபிட் எவ்வளவு 1,20,000. அது இன்டூ 100 போட்டீங்கன்னா 50% நமக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனதை இங்க இந்த பெர்சன்டேஜ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் முன்னாடி என்ன சொன்னேன், 1 ரூபீஸ் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா 5 ரூபீஸ் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது. அது எப்படி ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னா 10% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, அதோடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 50% அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆன ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்க்கணும். அது 1,60,000. ஏன்னா 120 முதல்ல இருந்தது, சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் 180 ஆச்சு, டிஃபரன்ஸ் வந்து 60,000. பேஸ் இயர் ப்ராஃபிட் இது ஃபர்ஸ்ட் சேல்ஸ் பண்ணும்போது எவ்வளோ ப்ராஃபிட் வந்து 1,20,000 இருந்தது, இன்ட்டு 100 போட்டா 50% இருக்கு. இதுல டவுட் எதாவது இருந்தா கிடையாது. நீ சைலண்டா அடுத்த ப்ராப்ளம் போயிட. அந்த ப்ரீவியஸ் ஸ்லைட் போடு பிரவீன், ப்ரீவியஸ் விக்னேஷ் ப்ரீவியஸ் ஸ்லைட் போடு, ப்ராப்ளம் நம்பர் 8. அது ஃபுல் ஸ்லைட் காட்டு. ஒரு தடவை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அதை பாருங்க, எப்படி டிரைவ் ஆயிருக்குன்னு பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க. அப்படியே ஃபுல்லா பாருங்க. 8 ப்ராப்ளம் 8 பாருங்க. அப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம் நினைக்கிறேன். யாருக்கு எந்த டவுட் இல்லையா? பிரவீன், யாருக்கு எந்த டவுட் இல்லையா? இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. இல்ல சார் இல்ல சொல்ல இல்ல சார். தேங்க் யூ சார். இல்ல சார். இல்ல சார். ஏன் 61 தான் இருக்கு ஸ்ட்ரெங்த்? வாட் இஸ் யுவர் கிளாஸ் ஸ்ட்ரெங்த்? 74. ஏன் 60 தான் இருக்குது? 74 இருந்தா 70 இருக்கணும்ல. வராத லிஸ்ட் எடுத்து எனக்கு அனுப்பு. அவனுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பு. ஆன்லைன் கிளாஸ் என்ன நினைச்சுட்டு இருக்கானுங்க. அப்புறம் ஹெச்ஓடி எல்லாரும் திட்டப்பா அட்டெண்டன்ஸ் கம்மியா இருந்தா. பிரவீன் சொல்லுங்க சார். அனுப்பிடுறேன் சார். உடனே எஸ்எம்எஸ் அனுப்பி உடனே அட்டெண்டன்ஸ்க்காக அட்லீஸ்ட் வர சொல்லு. வந்து லாகின் பண்ணிட்டாவது போக சொல்லு. கிளாஸ் கவனிக்க விருப்பம் இல்லைன்னா கூட. மோஸ்ட்லி 60 மெம்பர்ஸ் தான் சார் கவனிப்பாங்க, அதுக்கு மேல யாரும் வர மாட்டாங்க சார். 60 தான் ரெகுலர். லாஸ்ட் கிளாஸ் எத்தனை பேர் இருந்தாங்க? அதேதான் சார், 60 தான் சார் இருக்காங்க. எல்லாரும் வரதே அவ்வளவுதான் சார், ரெகுலரா வராங்க. சரி சார். இப்போ 2 கம்பெனி கொடுத்துருக்காங்க. இந்த 2 கம்பெனியினுடைய ஆபரேட்டிங் லிவரேஜ், ஃபினான்ஷியல் லிவரேஜ் கண்டுபிடிச்சு, கம்பைன் லிவரேஜ் கண்டுபிடிச்சு எந்த கம்பெனி பெஸ்ட், ஏன்னா யாரோட லிவரேஜ் அதிகமா இருக்கோ அதுதான் ரிஸ்கான கம்பெனின்னு அர்த்தம். பிசினஸ் ரிஸ்க் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். யாரோட லிவரேஜ் அதிகமா இருக்கோ, லிவரேஜ்னா எக்ஸ்பென்சஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. லிவரேஜ் மீனிங் எக்ஸ்பென்சஸ், ஆபரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க ரிஸ்க் அதிகமா இருக்கும். அவங்களுக்கு இது கம்மியா இருக்கும், கம்மியா இருக்கான்னு ப்ரூவ் பண்ணணும். இதுல எக்ஸ்ல அதிகமா ஒய்ல அதிகமா கண்டுபிடிச்சு சொல்லிட்டோம். The following figures related to 2 companies. You are required to calculate the operating, financial and combined leverage of the 2 companies and comment on their relative risk positions. Right. First problem என்ன கொடுத்துருக்கான்? சேல்ஸ் கொடுத்துருக்கான். ப்ராப்ளம்ல அவனே கொடுத்தான், எல்லாத்தையும் அவனே கொடுத்து லெஸ் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டான். இப்போ நேர ஃபார்முலா மட்டும் நம்ம அப்ளை பண்ணணும். சேல்ஸ் கொடுத்தான், வேரியபிள் காஸ்ட் கொடுத்தான், கான்ட்ரிபியூஷன் கொடுத்தான், ஃபிக்ஸ்ட் காஸ்ட் கொடுத்தான், EBIT கொடுத்தான், அவனே இன்ட்ரெஸ்ட் ரெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் கொடுத்தான். இதை வச்சு வெறும் ஃபார்முலா மாத்திரம் அப்ளை பண்ணி யாரோட லிவரேஜ் அதிகமா இருக்கிறத மட்டும் சொன்னா போதும். சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் எக்ஸலென்ட் எடுத்து கொடு. எக்ஸ் வை ரெண்டுத்தையும் காட்டுப்பா. வை கூட காட்டு, கொஞ்சம் கேட்கும். ஆப்ரேட்டிங் வெரி குட். அவ்வளோதான். அந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ் வை ரெண்டுத்துக்குமே கான்ட்ரிபியூஷன் எப்படி EBIT கரெக்ட். ஓகே. ஸோ இப்போ 2 lakh போதும்டா. 2,40,000, அதாவது எக்ஸலென்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து 2,40,000, அதனுடைய EBIT வந்து 1,12,000. அதே மாதிரி பைக் வந்து 5,60,000 by 2,80,000. இதெல்லாம் ஆல்ரெடி ப்ராபபிலிட்டி இருக்கு, எங்க இருக்கு தேடாதீங்க, ப்ராபபிலிட்டி இருக்குது எல்லாமே. ஸோ நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா 2.14 டைம்ஸ் அது வருது, இது 2 டைம்ஸ் வருது. ஸோ யாரோட லிவரேஜ் அதிகமா இருக்கு? எக்ஸ் லிமிட்டோட லிவரேஜ் அதிகமா இருக்கு. அதனால எக்ஸ் கம்பெனி தான் மோர் ரிஸ்க் வை கம்பெனியை விட அப்படின்னு நம்ம ரிசல்ட் ஆகும். அந்த ரிசல்ட் போங்க, நெக்ஸ்ட் பேஜ் போ. ரிசல்ட் போங்கம்மா. இல்லை பாருங்க, படிக்க பாருங்க. கொஞ்சம் பெருசாக பரிசு மாதிரியா இருக்கு. அந்த 9 மாத்திரம் 11 போயிட்டு 9 10 அதான் ரைட்டா. ஏன் இது பிளரா இருக்கு? ஆமா, போட்டோ எடுத்து அனுப்பிச்சது அப்படி இருக்கு சார். ரைட், ஓகே, பரவாயில்ல. இப்ப பாருங்க, ஆபரேட்டிங் லிவரேஜ் தட் டஸ் நாட் மேட்டர் ப்ளீஸ். ஆபரேட்டிங் லிவரேஜ் இஸ் ஹையர்
ஃபார் எக்ஸ் லிமிடெட் அப்படிதானே? ஏன்னா ஆப்ரேட்டிங் லெவரேஜ் யாருக்கு அதிகமா இருக்கு? எக்ஸ் லிமிடெட் அதிகமா இருக்கு. 2.14 டைம்ஸ் இருக்கு. Y வந்து 2 times இருக்கு. So X limited then Y limited. Hence X limited has a greater degree of business risk. So ₹2.14 ஏர்ன் பண்ணாதான் கம்பெனிக்கு ₹1 ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனா இந்த Y limited பொறுத்த வரைக்கும் ₹2 ஏர்ன் பண்ணாலே போதும் கம்பெனிக்கு ₹1 ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ யாரோட ரிஸ்க் அதிகம்? எக்ஸ் தான் ரிஸ்க் அதிகம். In other words, the tendency of net income to vary disproportionately with the sales is greater in case of X limited than Y limited. Disproportionately sales, அதாவது சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ப்ராஃபிட் ஒரே கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். அப்படிதான் பார்த்தோம். போன கணக்கில் என்ன பார்த்தோம்? ₹1 சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா ₹5 ப்ராஃபிட் பார்த்தோம். ஆனா அந்த மாதிரி ஆகல எக்ஸ் லிமிடெட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2.14 ₹1 ப்ராஃபிட் வந்தது. அப்படியே கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணே போனா அந்த ரேஷியோ மெயின்டைன் ஆகல எக்ஸ் லிமிடெட்க்கு. அதனால எக்ஸ் லிமிடெட் தான் வந்து என்னது மோர் ரிஸ்க் ஆன கம்பெனி தேன் Y லிமிடெட். அதான் என்னுடைய அனாலிசிஸ். ரைட். இதுக்கே இப்போ ஃபினான்ஷியல் லிவரேஜ் போடுறோம். இதுக்கு எக்ஸ் லிமிடெட்க்கும் Y லிமிடெட்க்கும் என்ன ஃபினான்ஷியல் லிவரேஜ் பாருங்க? EBIT/EBT ஃபார்முலா தானே. ஸோ EBIT/EBT வரும்போது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா எக்ஸ் லிமிடெட் EBIT 1,12,000, EBT வந்து 64,000, அது 1.75 டைம்ஸ் வருது. Y லிமிடெட் வந்து 2,80,000 1,60,000. இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் வேற எங்கேயோ இல்லை, ப்ராப்ளம்லயே இருக்கலாம். நீங்க யூ டி நாட் ஃபைண்ட் இட். அது எடுத்து அப்படியே போஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ்க்கும் ஒய்க்கும் சேம் ஃபினான்ஷியல் லிவரேஜ் இருக்கு, நோ டிஃபரன்ஸ். அதாவது ஆப்ரேட்டிங் லிவரேஜ்ல டிஃபரன்ஸ் வந்தது, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து அந்த கம்பெனிக்கு வேற வந்து இந்த கம்பெனிக்கு வேற வந்தது. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் லிவரேஜ் வந்து சேம் டு எக்ஸ் லிமிடெட் அண்ட் Y லிமிடெட். ஹவு இட் இஸ் பாருங்க, both companies have the same degree of financial risk. It has same degree of financial. It means the tendency is residual net income to vary disproportionately with the net income in the case of both companies. அதாவது ஃபினான்ஷியல் லிவரேஜ் பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் ரிஸ்க் தான் இருக்கு ரெண்டுக்குமே. அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ப்ரொபோர்ஷனேட்டா வந்திருக்கு. அதுலயும் எந்த டிஃபரன்ஸ் இல்லை, இதுலயும் எந்த டிஃபரன்ஸ் இல்லை. ஆனா ஆப்ரேட்டிங் லிவரேஜ் மாத்திரம் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப கம்பைன்ட் லிவரேஜ் போடும், அது எக்ஸ் லிமிடெட் Y லிமிடெட் கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை EBIT. அந்த போட்டவா 3.75 டைம்ஸ் வந்து எக்ஸ் லிமிடெட் இருக்கு, Y லிமிடெட் வந்து 3.50 டைம்ஸ் இருக்கு. ஸோ யாருக்கு அதிகமாக கம்பைன்ட் லிவரேஜ் பார்த்தா ஓவரால் பிஸ்னஸ் இஸ் ஸ்லைட்லி ஹை ஃபார் எக்ஸ் லிமிடெட். ஏன் ஆப்ரேட்டிங் லிவரேஜும் அதிகமா இருக்கு, கம்பைன்ட் லிவரேஜும் அதிகமா இருக்கு, ஃபினான்ஷியல் லிவரேஜ் தான் சேமா இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எந்த கம்பெனி நிறைய ரிஸ்க் எடுத்து பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தா எக்ஸ் லிமிடெட் தான், டியூ டு ஹை டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ். ஈவன் இஃப் டிகிரி ஆஃப் ஃபினான்ஷியல் லிவரேஜ் இஸ் தி சேம், ஃபினான்ஷியல் லிவரேஜ் சேமா இருந்தா கூட எது ஆப்ரேட்டிங் லிவரேஜ் அதிகமா இருக்குது யாருக்குன்னு பார்த்தா எக்ஸ் லிமிடெட் தான். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் லிமிடெடோட பிசினஸ் ரிஸ்க் அதிகமா இருக்கு Y லிமிடெடோட அப்படின்னு இந்த ப்ராப்ளம் படிக்கிறேன். டவுட் ஏதாவது இருந்தா கேளு. முதல்ல இந்த ஸ்லைடை காட்டுறா, முதல்ல ஸ்லைடை காட்டு. கொஞ்சம் பெருசாக்கா. ப்ராப்ளம் 9 ஸ்டார்ட் பண்ணு. ஸ்லைடு ப்ராப்ளம் 9 இருந்து பாருங்க. இப்போ நான் அந்த இங்க கீழே போட்டிருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் எல்லாமே நம்ம ப்ராப்ளம் வந்து எடுத்து போட்ட ஃபிகர். இது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. எக்ஸ் லிமிடெட்ல கான்ட்ரிபியூஷன் 2,40,000 1,12,000 எங்கிருந்து வந்தது? அங்கேயே இருக்கு பாருங்க. கான்ட்ரிபியூஷன் 2,40,000 ஃபார் எக்ஸ் லிமிடெட், Y லிமிடெட் 5,60,000. அதே மாதிரி EBIT இங்கே இருக்கு பாருங்க. EBIT 1,12,000 2,80,000 EBIT பாருங்க. எல்லாமே ப்ராப்ளம் டிரைவ் பண்ணும். ஒருத்தர் பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க.
ரைட், ப்ராப்ளம் 10 போயிட்டீங்களா? தேங்க்யூ. அப்போ 10 பார்க்கலாமா? ரைட், தேங்க்யூ. எல்லாம் கவனிக்கிறாங்களா பிரவீன்? நான் பாட்டு போயிட்டே இருக்கோம். இருக்காங்க சார், கவனிக்காங்க சார். டவுட்டே கேட்க மாட்டேங்கிறீங்களா? ஒண்ணு சுத்தமா புரியல, சுத்தமா புரியலன்னா டவுட் கேட்க மாட்டாங்க, இல்ல நல்லா புரிஞ்சுன்னா டவுட் கேட்க மாட்டாங்க. பிரவீன் உங்களுக்கு எப்படி? லைட்டா தான் சார் புரியுதா? அந்த 9th ப்ராப்ளம் லைட்டா தான் புரியுதா? ஆமா சார், ஒரு வாட்டி எடுங்க சார் 9th மட்டும். ஓகே. அதர்ஸ், வாட் அபவுட் யுவர் ஒப்பீனியன்? எந்த ஏரியால டவுட் இருக்கு அப்படியே பாரு. 9th ப்ராப்ளம்ல என்ன ப்ராப்ளம்? ஃபர்ஸ்ட் பேசிக் புரிஞ்சுச்சா? ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணனும் புரிஞ்சுச்சா? அது புரியுது சார். அந்த ஃபார்முலா எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிருக்காங்க. இங்க வேற என்ன வேணும்? இல்ல அனலைசிஸ் தான் சார், அனலைசிஸ் தான் இருக்கு. அதாவது ஆபரேட்டிங் லெவரேஜ்னா என்ன ஃபர்ஸ்ட் மீனிங் என்னன்னா, ஆபரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் தி கம்பெனி அர்த்தம். ஆபரேட்டிங் என்ன? ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்சஸ். பிசினஸ் ஆபரேட் பண்றதுக்கு அவர் எக்ஸ்பென்ஸ் தான் ஆபரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இது எந்த கம்பெனிக்கு அதிகமா இருக்குன்னா எக்ஸ் லிமிடெட்க்கு அதிகமா இருக்கு. இப்ப ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் லிமிடெட் 2.14 டைம்ஸ் ஏர்ன் பண்ணாதான் 1 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் நிக்கும். ஆனா ஒய் லிமிடெட் அப்படி கிடையாது, 2 டைம்ஸ் ஏர்ன் பண்ணாலும் 1 ரூபாய் ப்ராஃபிட் நிக்கும். இப்போ எந்த கம்பெனி பெஸ்ட் கம்பெனி நீ சூஸ் பண்ணுவ? ஒய் தான் சார். ஒய் தான். அதான் சொல்லியிருக்காங்க, the operating leverage is higher for X Limited than Y Limited. Hence X Limited is as a greater degree of business risk அப்படிங்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். ரைட், நெக்ஸ்ட் டைம் போகலாமா? ஓகே சார், போலாம் சார். Just a minute. Good afternoon, guys. I have posted the attendance link form in your chat box. You can post the attendance, okay? Before leaving the meeting. Okay, ma'am. Okay. Thank you. Okay, ma'am. Posted abba. Thank you. Students, அப்படியே அட்டெண்டன்ஸ் போடுங்க சைடுல. இப்போ 10th ப்ராப்ளம் முடிச்சு அதுக்கு அப்புறம் அட்டெண்டன்ஸ் போடுங்க. So இப்போ நாம பார்க்க போறோம்னா the following project have been given in respect of Obright company. Output, fixed cost, variable cost, interest expenses, unit selling price, எல்லாம் கொடுக்கலாம். ஸோ நம்ம அதே தான் சேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன் பாருங்க. ஆன் தி பேஸ் ஆஃப் தி அபோவ் இன்ஃபர்மேஷன் கால்குலேட் ஆப்ரேட்டிங் லெவரேஜ், ஃபினான்ஷியல் லெவரேஜ், கம்பெனி லெவரேஜ், ஆப்ரேட்டிங் பிரேக் ஈவன் பாயிண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் பிரேக் ஈவன். எக்ஸ்ட்ராவா நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஆப்ரேட்டிங் பிரேக் ஈவன் பாயிண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் பிரேக் ஈவன் பாயிண்ட். இப்போ இதை வச்சு நம்ம அந்த ஸ்லைட், நெக்ஸ்ட் ஸ்லைட் போப்பா. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் 10th கண்டினியூட்டி பேஜ் நம்பர் 7.19 போ. 7.18ல இருக்கு இப்போ 19. இந்த ஸ்க்ரீனை பெருசாக கேட்பேன். ஆஃப் ஆஃப் இன்னும் பெருசு கொஞ்சம் மேலே போ. போதும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆப்ரேட்டிங் லெவரேஜ், கம்பைன் லெவரேஜ், ஃபினான்ஷியல் லெவரேஜ் கண்டுபிடிக்கணும். சேல்ஸ் வந்து ப்ராப்ளம் கொடுத்துருக்கான். எவ்வளோ கொடுத்துருக்கான்டான்னா 3 lakhs யூனிட்ஸ் கொடுத்துருக்கான். அதை யூனிட்ஸ்ல கொடுத்துருக்கான். அதாவது சேல்ஸ் கொடுக்கல, அவுட்புட் யூனிட்ஸ் கொடுத்துருக்கான் 3 lakhsன்னு. சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதில் பைசாவாக கொடுத்துருக்கான். யூனிட் செல்லிங் ப்ரைஸ் வந்து 3 கொடுத்துருக்கான். அப்போ டோட்டல் சேல்ஸ் எவ்வளோன்னா 3 lakhs into 3 போட்டோம்னா 9 lakhs வரும் சேல்ஸ். நாமளே கண்டுபிடிக்கிறோம். இப்போ வேற ஒன்றும் இல்லை. டோட்டல் அவுட்புட் கொடுத்துட்டான், அதாவது எவ்வளவு மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டான், ஒரு யூனிட் எவ்வளவு சேல் பண்றோம்னு சொல்லிட்டான். அப்போ டோட்டல் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சலாம் இல்லையா? அதான் 9 lakhs. சரி, வேரியபிள் காஸ்ட் அதே மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வேரியபிள் காஸ்ட் ப்ராப்ளம் எவ்வளவு கொடுத்துருக்கான்? ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் வந்து 3 lakhs யூனிட். அது வந்து வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு? யூனிட் வேரியபிள் காஸ்ட் வந்து 1 rupee. ஸோ 3 lakhs into 1 rupee போட்டா 3 lakhs தான் வேரியபிள் காஸ்ட். Are you able to follow me? Yes sir. Any doubt? Very simple தான். அதாவது சேல்ஸ் டைரக்டா 9 lakhs கொடுக்காம அவுட்புட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் கொடுத்தான். எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டான். சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எவ்வளவுக்கு வித்தன்னு கேட்கறான். ஒரு யூனிட் 3 ரூபாய்க்கு வித்தேன், கனெக்ட் பண்ணிக்க. அதே மாதிரி ஒரு யூனிட் வந்து 1 ரூபாய் செலவாயிருக்கு மேனுஃபேக்சர் பண்ண, அதையும் நீ கனெக்ட் பண்ணிக்கின்றோம். அதான் சேல்ஸ் வந்து 9 lakhs, வேரியபிள் காஸ்ட் 3 lakhs. ரைட், ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணா கான்ட்ரிபியூஷன் 6 lakhs கிடைச்சு. ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ப்ராப்ளம் எவ்வளவு சொல்லிட்டான்? 3,15,000 நம்பர் அவனே கொடுத்தான்.
3,15,000. ஸோ அது லெஸ் பண்ண 2,50,000 EBIT கிடைச்சிருச்சு. பிளஸ் இன்ட்ரெஸ்ட் லெஸ் பண்ண EBIT கிடைச்சிடும். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நானே சொல்லியிருக்கேன் ப்ராப்ளம்ல. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 25,000 கான்ஸ்டன்டாக அப்படியே சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம EBT கண்டுபிடிச்சாச்சு. ப்ராப்ளமே இப்போ அப்படியே அப்ளை பண்ணுறோம். ஆப்ரேட்டிங் லெவரேஜிங் ஃபார்முலா கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை EBIT. கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ ப்ராப்ளம்ல 6 lakhs. EBIT கணக்கில் 2,50,000. 2.4 times. 2.4 times கம்பெனி எக்ஸ்பென்சஸ் பண்ணால் 1 rupee எயிட் பண்ண முடியும். ரைட். ஃபினான்ஷியல் லெவரேஜ் பார்த்தீங்கன்னா EBIT divided by EBT. EBIT என்னது 2,50,000. EBIT எவ்வளவு 2,25,000. அப்படிதானே? மேலே ப்ராப்ளம் போ EBIT எவ்வளவு ப்ராப்ளம் போ மேலே EBIT 2,50,000. EBIT 2,50,000. EBT வந்து 2,25,000. அப்போ அது வந்து 1.11 times. கம்பைன்ட் லெவரேஜ் போடுங்க. ஆப்ரேட்டிங் லெவரேஜ் ஃபினான்ஷியல் லெவரேஜ் அப்படி இந்த ரிசல்ட் மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு வந்துடும். அந்த ஃபார்முலா தான் அதான் பண்ணிருக்காங்க. நீங்க இப்படி போடணும். 6 lakhs கான்ட்ரிபியூஷன் EBT 2,25,000 2.67 times அப்படின்னு பண்ணா இந்த ரெண்டு ரிசல்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணா கூட கம்பைன்ட் லெவரேஜ் வந்துடும். எக்ஸ்ட்ராவா நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஓப்பனிங் பிஇபி, ஃபினான்ஷியல் பிஇபி. அதாவது ஆப்ரேட்டிங் பிஇபி என்னன்னா நம்ம எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்ணா நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அட் சிச்சுவேஷன் போடுவோம். அது ஆப்ரேட்டிங் பிஇபி. ஒரு கம்பெனி எவ்வளவு மேனுஃபேக்சரிங் பண்ணா எவ்வளவு சேல்ஸ் பண்ணா நம்ம எக்ஸ்பென்சஸும் வந்து மீட் ஆகும் கரெக்டா வித்தவுட் ப்ராஃபிட். பிஇபின்னா தெரியலையா, பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு என்னன்னா ஒரு கம்பெனி நோ ப்ராஃபிட் நோ லாஸ் சிச்சுவேஷன் வர்ற அந்த பாயிண்ட் தான் பிஇபி. எவ்ரி கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிஇபி ஸ்டேஜுக்கு வரணும் கண்டிப்பா. உதாரணத்துக்கு நான் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்றேன். அந்த இயர்ல என்னோட ப்ராஃபிட் வந்து 1 lakh. அதுதான் பிஇபி. அதான் நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்துருச்சு. எனக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வரல, லாஸும் 1 lakh பிசினஸ் 1 lakh வந்துருச்சு. அந்த சிக்கிறது பிஇபி. ஸோ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து நான் செலவு பண்ணது வந்துருச்சா அப்படின்னு செக் பண்றது தான் வந்து பிஇபி. அப்போ எவ்வளவு யூனிட்ஸ் நம்ம சேல் பண்ணா அந்த பிஇபி அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது என்ன ஃபார்முலானா ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டிவைட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். எப்பவுமே பிஇபி கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டிவைட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். ஃபிக்ஸ்ட் காஸ்ட் 6 lakhs, கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் வந்து கணக்கில் கொடுத்துருக்கோம். கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் எவ்வளோன்னு அது வந்து நமக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்கா பாருங்க. கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் டவுன் பண்ணுறோம். கான்ட்ரிபியூஷன் வந்து 6 lakhs. ஃபார்முலா கட் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் எவ்வளவு 6 lakhs divided by number of units produced எவ்வளவு 3 lakhs. 6 lakhs divided by 3 lakhs போட்டா எவ்வளவு 2 வருதா பாருங்க. 6 lakhs divided by 3 lakhs போட்டா எஸ் சார் அந்த 2 rupees இருக்குது கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். மொத்த கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு நமக்கு மொத்த அவுட்புட் எவ்வளவு 6 lakhs. நம்ம வந்து ஒரு யூனிட்டோட பிரைஸ் எவ்வளவு செல்லிங் பிரைஸ் வந்து இப்போ 6 lakhs டிவைடட் பை 3 lakhs. அவுட்புட் வந்து 3 யூனிட்ஸ் பண்ணிப்போம். கான்ட்ரிபியூஷன் 6 lakhs. ஸோ 6 lakhs டிவைட் பை 3 lakhs போட்டால் நமக்கு 2 கிடைச்சோம். ஸோ அதான் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். இப்போ அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 175 யூனிட்ஸ் வருது. ஸோ 175 யூனிட்ஸ் நம்ம சேல்ஸ் பண்ணாதான் இந்த நோ லாஸ் நோ ப்ராஃபிட் என்ற சுச்சுவேஷன் நம்ம வர முடியும். அதே மாதிரி நம்ம வந்து எவ்வளவு ஏன் செலவு பண்ணா இந்த நோ ப்ராஃபிட் நோ சுச்சுவேஷன் வர முடியும் கேஷா சொல்றது எப்படின்னா ஃபிக்ஸ்ட் காஸ்ட் 3,50,000 டிவைட் பை கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு 6 lakhs ஆல்ரெடி கண்டுபிடிச்சு பண்ணுவோம். பர் யூனிட் இல்ல கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு பாத்தீங்கன்னா இன்ட்டு 9 lakhs ஓவரால் சேல்ஸ். அதாவது கான்ட்ரிபியூஷன் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டிவைட் பை கான்ட்ரிபியூஷன் இன்ட்டு சேல்ஸ். ஃபிக்ஸ்ட் காஸ்ட் 3,50,000, கான்ட்ரிபியூஷன் வந்து 6 lakhs, சேல்ஸ் வந்து 9 lakhs. அது வந்து ஃபினான்ஷியல் பிஇபி. நம்ம இவ்வளவு செலவு பண்ணா அந்த நோ ப்ராஃபிட் நோ லாஸ் சிச்சுவேஷன் வரலாம் அப்படின்னா 5,25,000 rupees ஸ்பெண்ட் பண்ணாதான் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும். நெக்ஸ்ட் ஸ்கிரீன் காட்டுங்க. Financial BEP பார்த்தாச்சு 5,25,000. So this is overall today's class. Guys, எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. எல்லாரும் அட்டெண்டன்ஸ் போடுங்க. நிச்சயத்தை நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். எவ்ரி டே 15 minutes அட்டெண்டன்ஸ்க்காக நான் டைம் கொடுப்பேன். அதுக்குள்ள எல்லாரும் வரணும். 12:15 நான் அட்டெண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவேன். சார் க்ளோஸ் பண்ண சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னால் போட முடியாது.
எல்லாரையும் சொல்லி அட்டென்ட் பண்ண சொல்லுங்க. அட்டெண்டன்ஸ் கம்மியா இருந்தா directly I will become liable for that. Praveen, please inform all your students to attend the class regularly. ஓகே சார், ஓகே சார். சரியா? ஓகே, அட்டெண்டன்ஸ் போட்டு எல்லாரும் கொடுங்க. We'll meet tomorrow. அட்டெண்டன்ஸ் போட்டு போங்க எல்லாரும். அட்டெண்டன்ஸ் போட்டு இருக்கீங்க, நல்லா பார்க்க போறீங்க எல்லாரும்.